எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. யாருக்குமே சாப்பாடு கிடைக்காத காலத்துல கேரி தாற்றங்கரையில வச்சு ஆண்டவர் காக்கா வச்சு போதிச்சிட்டார். ஒரு நாள் வந்தது, காக்காவே பறக்க முடியாத அளவுக்கு பஞ்சம் வந்துருச்சு. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, எழுந்திருச்சு விதவின் வீட்டுக்கு போ, அங்க சாரிபாத்துல உனக்கு ஒரு இடம் ரெடி பண்ணிருக்கிறேன், அங்க போனார். இப்ப அங்க போனார். ஒரு நாள் வந்தது, விதவின் வீடும் இல்ல, காக்காவும் இல்ல, வனாந்தரத்துக்கு போயிட்டார், சூரச்செடிக்கு கீழே. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வீடும் இல்ல, காக்காவும் இல்ல, ஆனாலும் உன்னை நான் பசியிலே பஞ்சத்துல விட மாட்டேன். பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி கர்த்தர் போஷிக்க வல்லமை உள்ளவராய் இருந்தார். அந்த தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நீங்க விசுவாசித்தால் அதை காக்கலாம். சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. 2030 இது 2025, இன்னும் 4 வருஷம் தான் இருக்கு. ஏன்னா 30வது வருஷம் தான் கொஞ்சம் ஆரம்பிக்கணும் அர்த்தம் இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சாதான் 30ல் என்ன வாங்குறோம், 9 கோடி பேருக்கு போகும். இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவில் மட்டும் 9 கோடினா, இவ்வளோ பொருளாதார வளர்ச்சி அடைஞ்ச நாடுலேயே 9 கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதுன்னா ஆப்பிரிக்காவை நினச்சி பாருங்க. அந்த நாடுகள்லாம் என்ன ஆகும்னு பாருங்க. எத்தனை கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்க போறாங்கன்றத நீங்க பார்த்துக்கோங்க. வேதம் சொன்னபடி இப்பொழுது மிக முக்கியமாக பஞ்சத்தின் உச்சத்துக்கு உலகம் போக போகிறது. உச்சம்னா என்ன? முதல்ல பொருள் இருக்கும், விலைவாசி ஏறி இருக்கும். சொன்ன மாதிரி அரிசி 100 ரூபாய்க்கு போயிடும், பருப்பு கிருப்பு எல்லாம் போயிடும், பெட்ரோல் எல்லாம் 100 ரூபாயில தான் இருக்கு, இன்னும் போகும். இப்படி இருக்கும்போது ஒரு பீரியடுக்கு அப்புறம் அந்த பொருளை பணக்காரங்க மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பணக்காரங்களுக்கும் பணம் இருக்கும், ஷெல்ஃபில் பொருள் இருக்காது. கொரோனாவில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போடும்போது ஃபர்ஸ்ட் போகும்போது பொருள் இருந்துச்சு, இருந்தவங்க எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து போகும்போது பாருங்க, காசு இருந்துச்சு, ஷெல்ஃபில் என்ன இல்லை, பொருள் இல்லை. அதே மாதிரி நிலைமை தான் வரும். இப்போ பஞ்சத்தின் உச்சத்துக்கு போகும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? முதலாவதாக இப்போ இதெல்லாம் கேட்ட உடனே இப்போ உங்களுக்கு மைண்டில் ஒன்று தோணும். என்ன தோணும் அப்படின்னு கேட்டால், இந்த பஞ்சம் வருதுன்னு சொல்லிட்டாங்க, இந்த ஆள் வேற வீடியோ போட்டு காட்டான், ஏற்கனவே இந்த மாதிரி நடந்துக்கிற மாதிரி சொல்கிறாப்புல, வாயை வச்சு தொலைக்கிறாப்புல, அப்படிதான் நினச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி என்ன வாக்குத்தத்தம் கேட்டிருப்பீங்க எல்லாரும்? ஆமாம், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருந்திருக்கும் இல்லையா? வாலாகாமல் தலையாவாய், பலுகி பெருகுவாய். யாராவது பஞ்சம் வரும்னு சொன்னாங்க? சொல்ல தானே? சரி, நான் சொல்லிட்டு போகிறேன். சரியா? இவர் வேற அடுத்த வருஷம் வருவேன்றார். இப்போ எத்தனை பேர் இவர் சொல்ல போகிறாங்க தெரியல. அந்த ஆலயத்தோட நிறுத்துங்க, அந்த ஆள் ஒரு நல்ல வார்த்தையும் பேசி தொலைய மாட்டேங்கிறான். ஆக்சுவலாக எல்லாரும் இப்போ எப்படி நினைக்கிறாங்கன்னா, நான் தான் அடிக்கடி சொல்வேன், ஒரு பயமுறுத்துற ஊழியக்கார மாதிரி நாக்கி வச்சிருக்காங்க. ஒருத்தர் போறாரு கமெண்ட்ல, எங்க வீடியோ வரும்போது அவர் தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் போறாரு, ஆண்டவரே இந்த நாள்லயாவது இந்த ஆள் நல்லபடியா பேசட்டும்பா அப்படின்னு வர்ற. அதாவது எந்த அளவுக்கு நம்ம மைண்ட் செட் போயிடுச்சுன்னா, நடக்கிறது நடக்கட்டும், ஆனால் கேட்கறது சந்தோஷமா இருக்கணும், காதுக்கு இனிய பிரசங்கம் வரணும். உண்மையை சொல்லிடாதீங்க, சத்தியத்தை சொல்லிடாதீங்க. நம்மகிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்? சாவே வராது, நல்லபடியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும். அடுத்த வாரம் வரும். ஆனால் அவங்ககிட்ட என்ன செய்யக்கூடாதான்? அதை சொல்லக்கூடாது, மனிதாபிமானம் கிடையாதுங்கன்றாங்க. ஆனால் பைபிள் அப்படி இல்லை. பைபிள் சொல்லுது, நீ போய் சொல்லு, அவங்ககிட்ட போய் சொல்லுங்கிறாரு. தேவாலயத்தை ஒருத்தர் இடிக்க வரப்போறான், போய் எரேமியா கிட்ட சொல்றாரு, போய் சொல்லு. அவர் இடத்துல எசேக்கியேல்கிட்ட சொல்றாரு, போய் சொல்லு. சொல்லிட்டு வர சொல்வாரு. அவன் கேட்க மாட்டான், ஆனாலும் சொல்லும்பார். அது கேட்காது, வணங்கா கழுத்துல ஜனம் கேட்காது, ஆனாலும் போய் சொல்லு. ஸோ பைபிள் வந்து உண்மையை சொல்ல விரும்புது. ஸோ உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, என்ன தீர்க்க தரிசனம் கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை. பைபிளில் சொல்லியிருக்கிற காரியம் இதான் நடக்க போகுது. இப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, சரி வரப்போகிறது நிச்சயம் தெரிஞ்சு போச்சு, இப்போவே நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்டாக் போட்டுருவோம். எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம், பரணி மேலே ஒரு 2 மூட்டை அரிசி, ஒரு 2 மூட்டை உளுந்து, தோரம்பருப்பு, ஆயில் எல்லாத்தையும் மேலே வைப்போம். ஒரு வேலை வந்தால் பார்த்துக்கலாம், ஒன்றும் என்ன ஆக போகுது, இந்த ஆள் சொல்லியிருக்கிறானே எதுக்கு வம்பு அப்படின்னு யோசிக்கிற ஒரு குரூப் இருக்கும். கண்டிப்பாக போகும்போதே வீட்டுக்காரர் சொல்லிகிட்டே போவாங்க, எப்பா எதுக்கு 2 மூட்டை வாங்கிடுவோமாப்பா, பிரதர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல நினைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கவனிங்க, அப்படி வாங்காதீங்க. அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னொரு வசனம் நடக்கும். என்ன வசனம்னா, சேர்த்து வைக்காதே, சேர்த்து வைத்தால் அவைகளை திருடனும் பூச்சும் அரித்து போகும். இப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஒன்று அதை சொல்லு, இல்லை இதையாவது சொல்லு, ஏதாவது ஒரு பக்கம் எங்களை போக விடு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவனிங்க, திருப்பி திருப்பி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. இது எல்லாம் வெளியே தான் சம்பவிக்குமே ஒழிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாளும் கர்த்தர் அதை அனுமதி கொடுக்கவே மாட்டார். எல்லா நாளும் தேவ பிள்ளைகளை அவர் பறந்து காக்கிற பட்சியை போலத்தான் பாதுகாப்பார். இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வரட்டும், ஆனா எலியா இருக்க வீட்டுக்குள் பஞ்சம் வராது. அது குதிரைக்கு புல்லே கிடைக்காது, ஆனா அந்த வீட்டில் மாவும் எண்ணெயும் குறைவுபடாது. எப்படின்லாம் கேட்கக்கூடாது, அவ்வளவுதான். வரும். ஏங்க ராஜா வீட்டிலேயே சாப்பாடு இல்லையா, ஆனா நமக்கு காக்கா கொண்டு வரும். எங்கிருந்து வரும், எப்படி வரும்லாம் தெரியாது, ஆனால் வரும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
நீங்க சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் திருப்பி சொல்றேன், இது உலகத்தில் வரக்கூடிய பஞ்சம். உங்களுக்கும் எனக்கும் போஷிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. யாருக்குமே சாப்பாடு கிடைக்காத காலத்தில் கேரித்தாற்றங்கரையில் வச்சு ஆண்டவர் காக்கா வச்சு போஷித்தார். ஒரு நாள் வந்தது, காக்காவே பறக்க முடியாத அளவுக்கு பஞ்சம் வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் சொன்னார், எழுந்திருச்சு விதவின் வீட்டுக்கு போ, அங்கே சாரிபாத்தில் உனக்கு ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்கிறேன், அங்கே போனார். இப்போ அங்கே போனார். ஒரு நாள் வந்தது, விதவின் வீடும் இல்லை, காக்காவும் இல்லை, வனாந்தரத்துக்கு போயிட்டார், சூரச்செடிக்கு கீழே. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வீடும் இல்லை, காக்காவும் இல்லை, ஆனாலும் உன்னை நான் பசியிலே பஞ்சத்தில் விட மாட்டேன். பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி கர்த்தர் போஷிக்க வல்லமை உள்ளவராக இருந்தார். அந்த தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நீங்க விசுவாசித்தால் அதை காணலாம்.